ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஊறுகாய் ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுவும் பாவக்காய் ஊறுகாய் வந்து எப்படி டேஸ்டியாக வந்து செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான நம்ம பாவக்காவை வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்சு அந்த பாவக்காவெல்லாம் வந்து இந்த நீர் செத்து போகிற அளவுக்கு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து ட்ரை ஆக்க வேணாம். நம்ம அந்த நீர் மட்டும் போச்சுன்னா போதும். நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து வெந்தயம், சீரகம், கடுகு இது 3ஐயும் நல்லா வறுத்து அதோடு பூண்டு சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே ஆயிலில் வந்து நம்ம மசாலா, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பாவக்காவை வந்து வதக்கினோம்ல அதை வந்து சேர்த்திக்கலாம். இது பூண்டு வந்து தோலோடையே போட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு அப்படி அட்டகாசமாக இருக்கும். அதை நல்லா அதுக்கப்புறமேல சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த பாவக்காயோட கசப்பு சுத்தமாகவே இருக்கவே இருக்காது. புளியை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்த்திக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை, நமக்கு தேவையான மிளகாத்தூள் இது எல்லாமே நம்ம வந்து அந்த வெந்தயம், சீரகம், மிளகுலாம் வறுத்தோம்ல அதுலேயே வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பாவக்காவை சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். ஏன்னா புளியோட பச்சை வாசமும் போயிடுச்சு. நம்ம வந்து பாவக்காவையும் ஆல்ரெடி வதக்கியாச்சு. இப்போ வந்து கசப்பு இருக்காது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.